அமைச்சரவையில் இடம் கொடுக்க போகிறாங்க. இப்போ ஏன்னா காங்கிரஸ் கொடுக்க போகிறாங்கிறது வந்து தெளிவாக முன்கூட்டியே அறிவிச்ச விஷயம் தான். காங்கிரஸ் தர போகிறாங்கன்னு சொல்கிறது. விசிகா வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்கன்னு சொன்னது வெளியிலேருந்து ஆதரவு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போதைக்கும் அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அமைச்சரவையில் உள்ள வர போகிறாங்க, கூட்டணியே வந்து திமுக கூட்டணி விட்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதிமுக எம்எல்ஏக்களுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுக்க போகிறதா ஒரு செய்திகள் வந்து பத்திரிகையாளர்கள் பேசுகிறாங்க. இது எந்த அளவுக்கு சார்? இது பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் தான் முடிவு எடுக்கணும். ஸோ முதலமைச்சர் அவர்கள் உரிய நேரத்தில் இதை வந்து முடிவெடுத்து அறிவிப்பார். இதுக்கு இடையில் அரசியல் விமர்சனங்கள் 1000 வந்து தான் போகும். ஸோ அது வந்து முழுக்க முதலமைச்சரின் தனிப்பட்ட அந்த முடிவு தான். அதாவது அந்த முதலமைச்சருக்கான உரித்தான அந்த அதிகாரத்துக்கு அமைச்சர்கள் தான் பதவியேற்றிருக்காங்க. மீதி வந்து ஏற்கனவே இப்போ போன அரசுகள் வந்து 32 33 இருப்பாங்க. அது இந்த வாட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அது தொடர்பாக மாண்புமிகு அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நமது அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படுமான்னு பத்திரிகையாளர்கள் கேட்கும் பொழுது அவர் வந்து விரிவாக்கம் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து எல்லா துறைக்கும் அமைச்சரை போட்டு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. விஜய் அவர்கள் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு எதிர்கட்சி தலைவர்கள், முன்னாள் அரசியல்வாதிகள், இப்போ கரண்டாக இருக்க எம்எல்ஏஸ் எம்பிஸ் நிறைய பேர் ஆதரவு கொடுத்தவங்கள நேராக போய் மீட் பண்ணி சந்திச்சார். இது வந்து ஆஃப்டர் அண்ணாதுரைக்கு அப்புறம் விஜய் தான் சந்திச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து மக்கள்லாம் ஒரு நல்ல ஒரு பண்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு வியக்கிறாங்க. ஸோ இதை பார்த்து உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள். இது உண்மையிலேயே வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல். ஒரு காலகட்டத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, மற்ற தலைவர்கள் மற்றும் மாற்றுக் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்து பேசினாலே குத்தோன்ற ஒரு நிலைமை இருந்தது தமிழ்நாட்டில். ஆனால் இன்றைக்கி வந்து அது வந்து மாறி இருக்கு. ஒரு முதலமைச்சர் போய் ஒரு எதிர்கட்சி தலைவரையோ அல்லது மற்ற கட்சி தலைவர்களையோ சந்திப்பது சொன்ன மாதிரி வரலாற்றில் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்போ நடக்குது. ஆஃப்டர் அண்ணாதுரை. ஆமாம். ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல். இப்போ எல்லா கட்சிகளுமே வந்து தன்னுடைய விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுக வச்சுக்கிட்டு இருக்காங்க, பாஜக கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களையும் சந்திச்சாரு. ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த விமர்சனங்கள், ஏன்னா தொடக்கத்திலேருந்து பதவியேற்பு விழாவில் வந்து 3வது தமிழ் தாய் வாழ்த்துங்கிறத வந்து பேசினதுலேருந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சீமான் அவர்கள்ட்டேருந்து எந்த ஒரு எதிர்ப்பு குரலுமே வராதுக்கான காரணம் என்ன? அதில் அவருக்கு கருத்து இல்லைன்னு தான் எடுத்துக்க முடியும். ஒன்று. இன்னொன்று, எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, சீமான் அவர்கள் வாக்கு வந்து தக்க வச்சுப்பாரு அப்படின்னு 8%. ஆனால் அவருக்கு வாக்களிக்கிற மக்கள் வந்து ஒரு 3வது ஒரு கட்சி வரணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் வாக்களிக்கிறவர்கள் தான் அதிகம். ஸோ அந்த பர்சன்டேஜ் வந்து விஜய் அவர்களுக்கு சென்றிருக்கு. அதிமுக கட்சி வந்து இப்போ 2 பிளவாக இருக்குது. அதோட வருங்காலம் எப்படி இருக்கும்? கட்சி வந்து திருப்பி மேலே எழுந்து வருமா? ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக வந்துட்டார். ஸோ மக்கள் அவர் ஆல்மோஸ்ட் இவ்வளோ பாதி மக்களுமே நம்புகிறாங்க போது அவருக்கான வெற்றி வாய்ப்பு தான் வருங்கால தேர்தலையும் இருக்குது. ப்ளஸ் இப்போ காங்கிரஸ் கூட்டணி வந்துருச்சு. இப்போ இவங்களாம் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தாருன்னு ஃபியூச்சரில் இவங்களாம் விஜய் கூட சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் இருக்குது. ஸோ அதிமுக வந்து தேஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்காரு அந்த 10 வருஷமாக. ஸோ இதுக்கு எப்படி ஃபியூச்சர் இருக்கும்? வெற்றி வாய்ப்பு இருக்கா? இபிஎஸ் வந்து வருங்காலத்தில் முதல்வருக்கு வாய்ப்பு இருக்கா? இது வந்து ஒரு செம்மாளை கூட இன்னைக்கு வந்து வெளியிட்டாரு. இது வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இருந்தாலும் வந்து அதுக்கான வாய்ப்புகள் இப்போது கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் இல்லை. ஏன்னா அந்த கட்சி வந்து தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சியில் வந்து விதிகளை மாற்றினாங்க. அதாவது 10 மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு இருந்தால் தான் வழிமொழியணும், 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும் அப்படின்னு ஒரு நிறைய விதிகளை மாற்றி அந்த கட்சியோட தொண்டர்கள் வந்து ஒரு மனவேதனையில் இருக்காங்க. ஸோ அந்த கட்சி தொண்டர்கள்லாம் இன்றைக்கி வந்து தாவைக்காவுக்கு நம்ம போகலாம், அந்த சைடு போகலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வழி வந்தவங்க தான் அதிமுகவில் இருக்க தொண்டர்கள். அவங்க வந்துட்டு இன்னைக்கு தேதியில் இன்னைக்கு அரசியல் சூழ்நிலையில் அவர்கள் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களை தான் எம்ஜிஆராக கருதுகிறார்கள். ஸோ அதிமுகவில் இருந்து பெரும்பாலான மக்கள் தாவேக்காவுக்கு
வந்து கொண்டே இருக்கிறார்கள். இல்லை இப்போ ஏன் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லலாம், அந்த அதிமுக வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு சசிகலா அம்மையார் வந்தாங்க, அதன் பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ் சண்டை போட்டாங்க, டிடிவி தினகரன் வந்தாங்க, ஜெயலலிதா அம்மையாரோடைய உறவினர்கள் கூட அந்த இதில் வந்திருந்தாங்க, பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, பிஜேபி வந்துட்டாங்க, கூட்டணி வந்தாங்க, நிறைய சிக்கல் பிளவு கடைசி வரைக்குமே சிக்கல் இருந்துச்சு. இருந்தாலும் அதிமுகவுக்கான வாக்குகள் வந்து மக்கள் வந்து 1 கோடி வாக்குகள் மேலே வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க. அங்கே வந்து 47 எம்எல்ஏக்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்கல்ல. இப்போ அந்த கட்சியோட வாக்குகள் வந்து அங்கேயே இருக்கு. அதை எப்படி அந்த மாறல இந்த வாட்டி? மாறலன்னு இல்லை, அது குறைஞ்சிருக்கு. என்னன்னா அது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வருது. இல்லை, அந்த 19-20% வாக்குகள்ங்கிறத வந்து வச்சிடறாங்கல்ல அதிமுக தரப்புல இருந்து வாங்கக்கூடிய. இல்லை, நீங்கள் அந்த 19-20% வாக்குகளை நீங்கள் வந்துட்டு அப்படி 19 சொல்லிட முடியாது. லாஸ்ட் டைம் அதிமுக எத்தனை சீட்டு வின் பண்ணிருச்சு, இந்த டைம் எத்தனை வின் பண்ணுது? 66 போன வாட்டி, இந்த வாட்டி. ஸோ எண்ணிக்கை அளவில் அது குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. கூட்டணி கணக்கு மற்ற கணக்கில் வேணும்னா அது அந்த வாக்கு சதவீதத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் வந்து நாளுக்கு நாள் அந்த கட்சி வந்து கழுதை தேஞ்சி கட்டெரும்பான கதையாக தான் அந்த கட்சி இன்னைக்கு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அந்த வாக்குகளும் நாளைக்கு ஒரு தேர்தல் வந்ததுன்னா அந்த வாக்குகள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்காது. அதில் பெரும்பாலான வாக்குகள் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்னு ஒரு மனநிலையில் சரி, அது இதற்கு முன்பு அதிமுக வந்து எதிர்கட்சியாக இருந்தது, ஆளுங்கட்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லி போட்ட வாக்குகள் எத்தனைன்றது மீண்டும் ஒரு தேர்தல் வந்தால் தான் நம்மளால் கணிக்க. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல விஜய் அவர்கள் வருவார மாட்டாங்கிற ஒரு ஆசிலேஷன்லேயே வாக்கு போட்டுறான்னு சொல்லி, அதே மாதிரி இப்போ திமுகலே அதே மாதிரி இருப்பாங்க, நாம் தமிழரும் இருப்பாங்க, எல்லா கட்சியும் இருப்பாங்க. ஸோ அந்த ஜங்க் ஆஃப் ஓட்ஸ் வந்து நெக்ஸ்ட் தாவிக்காக விழுங்குற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நிச்சயமாக. இன்னைக்கு தேதியில் திமுகவில் இருக்கும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 80% சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ அந்த உறுப்பினர்கள் 2 கோடிங்கிறத விட மாட்டாங்க எல்லா கட்சியுமே. 2 கோடி 80 லட்சம் உறுப்பினர்கள் ரெஜிஸ்டர்டு மெம்பர்ஸ்ன்னு சொன்னாங்க டிஎம்கே சைடில் வந்து. ஸோ அவங்க ஒவ்வொரு கட்சிகளும் அவங்க உறுப்பினர்களை சொல்கிற எண்ணிக்கை அளவு வாக்கு முதல் விழுந்திருக்கான்னு பார்க்கணும். அப்போது அந்த கட்சியோட உறுப்பினர்களே வாக்களிக்கலைன்னா அந்த வாக்கு எங்கே போயிருக்கு? தாவேக்கா. அப்போது தாவேக்கா தான் எல்லாரோட நம்பிக்கை, அனைத்து கட்சிகளோட நம்பிக்கையும் பெற்ற ஒரு கட்சியாக தாவேக்கா இருக்குன்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ விஜய் அவர்களுடைய ஆட்சி முறை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஏன்னா அவர் வந்து காலையிலே வந்துடுறாரு, ஈவினிங் தான் போகிறாரு, எல்லா ஃபைலுமே பார்க்குறாரு, எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, எல்லா அமைச்சர்களுமே சொல்கிற விஷயம் அதுதான். இப்போ ஒரு ஜெயலலிதா மாதிரி ரூல் பண்றாரு அப்படிங்கிற ஒரு டாக்கும் வந்துருச்சு. அதையும் தாண்டி இது எப்படி இருக்கு, எப்படி போகும்னு நினைக்கிறீங்க விஜய் அவர்களுடைய? அதையும் தாண்டி ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் மாதிரி காலை 9 மணிக்கு வராரு, 5 மணிக்கு போறாரு. இது வந்து ரெகுலராக நிச்சயமா அவர் வந்து தன்னை வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக தான் அவர் நினச்சி இந்த பணியை வந்து முதல் நாள்ல இருந்தே பண்ணிட்டு இருக்காரு. ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு அரசு அதிகாரிகளோட மனநிலை என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். சில இதுக்கு முந்தைய காலத்தில் லஞ்சம் வாங்கிய எத்தனையோ அதிகாரிகள் ஊழியர்கள் இன்னைக்கு யோசிக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் விசிட் பண்ணுற பிளானில் இருக்கார். ஸோ இது வந்துட்டு அஃபிஷியலாக வரலை. பட் அரசு ஊழியர்கள் வந்துட்டு முதலமைச்சர் நம்ம மாவட்டத்துக்கு வரப்போகிறாரு, அதுக்குள்ளே நம்ம வந்து பெண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிக்கணும்னு சொல்லி அரசு ஊழியர்கள் மும்முரமாக அவர்கள் பணியை வந்து செஞ்சிட்ருக்காங்க. இது வரைக்கும் எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. பட் இனி வந்துட்டு அரசு ஊழியர்கள் நிச்சயமாக மக்களுக்கு சேவை செய்யும் வகையில் அவர்கள் தங்களை வந்து மாற்றிப்பாங்க. ஒன்று. சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, டாஸ்மார்க்கில் வந்துட்டு மதுபானம் நேரம் அரசு நேரத்துக்கு மீறி விற்றதை ஒரு அந்த பகுதியை சேர்ந்த காவல்துறை அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ இது போன்ற அதிரடி நடவடிக்கைகள், அதிரடி செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து ஒரு அரசின் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கூட்டும் வகையில் இருக்கிறது. சிஎம்மோட பதவியேற்பு விழாவுக்கு வந்து ராகுல் காந்தி வந்தார், காங்கிரஸ் கூட்டணி உறுதியானதுக்கப்புறம். ஸோ தேசிய கட்சி 2 பாஜக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது. பட் வந்து பாஜகனால தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியல. காங்கிரஸ் வந்து ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஒரு சுதந்திரமாக இருக்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் தான் குறிப்பாக
சிறுபான்மை மக்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இத்தனை ஆண்டு காலமாக திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து எப்போ திமுகலேருந்து வெளில வந்துட்டாங்களோ திமுக சைடு வந்து ஒரு பதஷ்டம் தெரியுது. அடுத்து வர எலெக்ஷனை தோற்றுருவோமோ, அடுத்து வர பிஎம் எலெக்ஷனையும் நம்ம தோற்றுருவோம்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ தாவேகா பக்கம் காங்கிரஸ் வந்தது வந்து அடுத்து ஒரு 4 எலெக்ஷன்ஸ்க்கு நான் தாவே கூட தான் இருப்போம்னு சொல்லி ஒரு கேரண்டியோட வந்திருக்காங்க. ஸோ தாவேகாவுக்கு வந்து வரப்போகிற எலெக்ஷன்ஸில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? ஏன்னா இப்போ இருக்குது, இதை தாண்டி இன்னும் எவ்வளோ சீட்ஸு கன்வர்ஷன் இருக்கும், இன்னொரு 10 வருஷம் 5 வருஷம் கட்சி மக்களோட வாக்குகள் எப்படி இருக்கும்? சிறுபான்மையினர் மக்களோட வாக்குகள் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி போச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், காங்கிரஸ் தேர்தலுக்கு பின்னர் தான் வந்தாங்க. ஆமாம். ஸோ இன்னும் அது வந்து கூடுதலாக வருவதற்கு தான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இன்னும் விஜய் அவர்கள் மீது உள்ள நம்பிக்கை வந்து நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே தான் இருக்குது. ஸோ வருகின்ற தேர்தலில் நீங்கள் இப்போ யாருமே எதிர்பார்க்கல இத்தனை சீட்டு வரும்ன்றத. இதை விட நிறைய சீட்கள் தான் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்போ இன்டெரக்டாக திமுக அதிமுக வந்து வராதுன்னு சொல்கிறீங்க கரெக்டாக? இனி அது வந்து ஆரம்பத்தில் முதல் நாள்ல இருந்தே அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லி கொண்டே தான் இருக்கார். 2 பேருக்குள்ள தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே. ஸோ இந்த 2 பேருக்குள்ள அதிமுகவும் திமுக கூட போய் சேர்ந்தா ஆகணும், அந்த ஒரு சூழல் இருக்கு. அப்படி சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகும்? அதுவும் திமுக விசஸ் டிவிகே தான். அவங்க என்ன தனியா ஓட் கவுண்டா இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அந்த பக்கம் ப்ளஸ் இல்லை. நீங்கள் வந்து என்னன்னா நம்பர்ஸை தான் பார்க்குறீங்க. ஸோ அதிமுக திமுக சேர்ந்ததுன்னா ஸோ இத்தனை பர்சன்டேஜ் 40%, 45%ன்னு பார்க்குறீங்க. 25 அதிமுகவோட கொள்கை என்ன? திமுக எதிர்ப்பு. ஸோ அதிமுகவோட கூட்டணி போச்சுன்னா அந்த ஓட்டுகள்லாம் கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இல்லை, ஆக. யார் திமுக எதிர்க்காங்களோ அவங்க தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ திமுகவை இன்னைக்கு எதிர்க்கிற ஒரே கட்சி தாவேகா தான். ஸோ தாவேகாவுக்கு தான் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.